அப்ப எப்படி வருவான்? விபீஷணனை பார்த்து நீ தான் வந்தியா, ராவணன் வந்தியா? ஒருவேளை பொண்ணை போயிட்டு நீ முன்னாடி போ, ராவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாரு, ராவன் என்ன நினைக்கிறான் பேரு, என்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரானா இருக்கா இல்லையா பார்ப்போம். இல்லைன்னா என்பதாக நினைச்சுன்னு ஒண்ணு நினைச்சிருக்கான் இந்த பின்னாடி அப்படின்னு எட்டி பார்த்தான். இல்லப்பா வரல. தபசுக்கு 4 பிள்ளைகளாக வருவான். அடுத்தது பிள்ளையானான், அடுத்தது கணவனானான், அதுக்கு முன்னாடி சகோதரனானான். ராமன் சகோதரன், ராமன் கணவன், ராமன் நண்பன், ராமன் எதிரி. இங்க வானரத்வஜா, கபித்வஜா மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். லங்காதகன வானரத்வஜா. சுவாமி ராமந்திரத்துக்கு கமெண்ட்ரி சாமானியப்பட்டது. இவன் மொத்தம் போய் லங்கையை முழுக்க ஒழுத்திட்டு வந்திருக்கான். லங்கையை முழுக்க கொழுந்துட்டு வந்த ஆஞ்சலியனை தன்னுடைய கொடியில வச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த கொடியில இருக்கிற ஆஞ்சலியர் பார்த்தாலேயே கௌரவ செய்யும் பஸ்மமா போடும். இது எல்லாமே என்ன, அர்ஜுனனுடைய வெற்றிக்கு என்னென்ன இருக்குன்னு காமிச்சுட்டு பாசிட்டிவான விஷயங்கள் அர்ஜுனுடைய வெற்றிக்கு என்ன இருக்குன்னு காமிச்சுட்டு என்ன பெரிய விஷயம். இந்த யுத்தம் ஏதோ பிரச்சனை வச்சிருக்கான். 18 நாள் மகாபாரத யுத்தம் வச்சிருக்கான். அவன் ஒருத்தப்போ அவன் ஒரு கர்ஜனை பண்றான். இவெல்லாம் சங்கர் பானம் பண்றான். பாஞ்சலிம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனந்தயா அப்படின்னு ஒவ்வொருத்தர் கையில வச்சிருந்து சங்க பப்பம் ஊதுறான். இவெல்லாம் ஊதி முடிச்ச உடனே அந்த கொடியில் இருக்கிற அனுமான் ஒரு கர்ஜனை பண்ணி நான் பண்ணுவோம். கௌரவ சைன்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஒரே சமயத்துல பல ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சதுன்னு சொல்றாங்க இல்லையோ, அந்த மாதிரி கரெக்டா அந்த ஆம்புலன்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் முடிச்சிடும் சார், எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். அந்த மாதிரி டக்குனு வந்து சேர்ந்துச்சு. அது மாதிரி யோசிக்கக்கூடாது. சஸ்திர சம்பாதேன யுத்தம் நடக்கிறது. கிருஷ்ணன் பகவத்கீதையை சொல்லி கொடுத்திருக்கான். அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ச்சம், பொறுமையாயிரு, ஓவர் ப்ரைடில் இருக்காத, ஓவர் ப்ரௌடில் இருக்காத, எதையும் அமைதியா அங்கு ஓவரா கத்தாத, எக்ஸைட் ஆகாத, இப்படி ஒரு பேலன்ஸான மைண்டில் இருக்கணும். அந்த மாதிரி மைண்டோட இருந்தா தான் உனக்கு வாழ்க்கையில சேர்க்க முடியும். இத்தனை பகவத்கீதை சொன்ன அந்த கிருஷ்ணன் யுத்தம் நடக்கச்சு பீஷ்மர் அர்ஜுனன் அடிச்சார். அது வரையிலும் கிருஷ்ணன் அடிச்சார் பீஷ்மர். அப்படி சாதாரண சிரிச்சு நிற்கலாம். இன்னைக்கும் எங்க பார்த்த சாரதி பெருமாளை நாம சேவிச்சோம்னா, எங்க ஊருக்கு வந்து பார்த்த சாரதி பெருமாளை பார்த்தோம்னா, பீஷ்மருடைய அம்புகள் எவ்வளவு கூர்மையில தெரியும். பார்த்த சாரதி பெருமாளுடைய திருமுக மண்டலம் முழுக்க பீஷ்மருடைய அம்பு குத்திருக்கும். அதெல்லாம் அதை பத்தி ஆனால் யார் அடிச்சா? பீஷ்மர் அர்ஜுனன் அடிச்சார். அர்ஜுனன் அடிச்ச பார்த்த உடனே வந்தது. ஓடி வந்தான், தேரை விட்டு இறங்கி ஓடி வந்து பீஷ்மரை கொல்றதுக்காக குடிச்சான். அங்க போகுது. இவ்வளவு நேரம் பகவத்கீதை உபன்யாசம் பண்ணாரு, அது வேற டிபார்ட்மெண்ட். அந்த உபன்யாசம் போன வாரம், இப்போ கோபம் இந்த வாரம் கிருஷ்ணன் பேசுற அது இது இந்த வாரம். ஏன்னா நான் உபதேசம் பண்ண இல்லைன்னு சொல்றேன். அதுக்காக என் பக்தனுக்கு ஆபத்துன்னு சொன்னா அப்ப பொறுமையா நான் பார்த்துட்டு இருக்கேன். குழந்தைய அம்மா கை பிடிச்சு நினைச்சிருவா, திடீர்னு குழந்தை கால் தவறி சாக்கடையை ஊழ்ந்துட்டு உடனே அம்மா பொறுமையா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும், அப்புறம் தான் அந்த குழந்தையை காப்பாற்றணும். யாராவது இருக்கீங்களா, என் குழந்தை சாக்கடையில ஊழ்ந்துட்டு அப்படின்னு உட்காந்து ஆலோசனை பண்ணிருப்பா. துப்படின்னு குதிக்க மாட்டாளோ, தொப்பது குறிச்ச குழந்தையை காப்பாற்ற மாட்டதோ, அந்த மாதிரி தன்னுடைய பக்தனுக்கு ஏற்பட்ட ஆபத்தை உபதேசம் பண்ண தெரியாது. எனக்கு பக்தனை காப்பாற்றுறதுதான் முக்கியம். எட்டாம் இறங்கி தகவல் அடிச்சான், தூக்கி போட ஒதுச்சான் ராவணன். 2 இடத்தை நம்ம பார்க்கிறோம். 2க்கும் ஆஞ்சநேய சுவாமி தான் சாட்சி. 2 இடத்துல அவர்தான் சாட்சி கொண்டு இருந்தது. இப்போ வால்மீகி இதை இங்க ரெஜிஸ்டர் பண்றாரு. ஏன் தெரியுமா? ஐயா, அவன் கோபத்தை அடக்கி வந்தான், ஆனால் தன் பக்தர்களுக்கு ஆவதுன்னா
அவன் கோபத்தை வெளிப்படுத்துவான். அப்பேற்பட்ட மகானுபாவனுடைய சரித்திரத்தை பேசுவது, பாடுவது, கேட்பது, நினைப்பது, சொல்லும்படியாக ஏற்பாடு செய்வது எவ்வளவு பாக்கியம் நமக்கெல்லாம். எவ்வளவு விஷயம் தான். நாரதர் ஆசீர்வாதம் விட நாரதருடைய அனுமதி, நாரதருடைய ரெகக்னிஷன், ஒரு சத் ஆச்சாரியனுடைய அனுகிரகம். அதோட வால்மீகி அந்த காவியத்தை எழுதணும். கேரக்டரைசேஷன் பண்றாங்க. எப்படி எல்லாம் இந்த கேரக்டரைசேஷன் பண்ணலாம், ராமனை எப்படி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ராமன் பரமாத்மான ராமன் இருக்கட்டும்பா, பட் ராமனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சா உடனே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி ராமனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு ஒன்று பார்க்கணும். வால்மீகி சொன்னார், ராமன் ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். ராமன் தசரதனுக்கு பிள்ளையாக வந்திருக்காங்க. இப்ப இனிஷியல் என்ன, கிருஷ்ணாவதாரத்துல இனிஷியலா வந்தது இனிஷியல் பிரச்சனை. ஏன்னா ப்ராப்ளம், இவனை வி கிருஷ்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்றதா, வசுதேவ கிருஷ்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்றதா, இல்ல யங் கிருஷ்ணன் அப்படின்னு நந்தகோபன் கிருஷ்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்றதா, என்ன கம்சன் கிட்ட பயம். அது கம்சன் ஏதாவது கண்டுபிடிச்சுவாங்க. எஸ்ஐஆர் போட்டு இவன் எங்க போனா எப்படி வந்தான் பாருங்க. எஸ்ஐஆர் போட்டா எல்லா நாட்டிலும் இல்லையா, ஸ்ரீகிருஷ்ணா இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் யாருக்கு, கம்சனுக்கு எஸ்ஐஆர். அதனால இவங்க எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது, எல்லாரும் தவிச்சா. ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ணது இல்லை, யாருக்கு வியாசருக்கு ஆன்சர் பண்ணது இல்லை, சுகபிரபுக்கு ஆன்சர் பண்ண தெரியல, யாருக்குமே ஆன்சர் தெரியல. விஷ்ணுபுராணத்தை வராசர் கூட இதுக்கு ஆன்சர் பண்ண. கடைசியில எங்க ஆட்டாளம் தான், இது என்னப்பா உங்களுக்கு புரியவே இல்லை, நான் சொல்றது கேளு. அவன் வி கிருஷ்ணன் இல்ல, எம் கிருஷ்ணன் இல்ல, எம் கிருஷ்ணன் அப்படின்ட்டா. மாயனை மண்ணு படவர்களை மண்மறை எம் கிருஷ்ணன் அப்படின்ட்டா. ஊன் பேர் வச்சிருக்க ப்ராப்ளமே வராது இல்லையா. ஊன் பேர் சொல்லிட்டா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா தமிழக காலத்துல ராமன் ஒரே ராமன் தான். என்ன, டி ராமா, ஏ ராமா ஆர் டி ராமா அப்படின்னு கேட்டா, இல்ல சார் இவன் டி ராமா அப்படின்னா அர்த்தம் தசரத ராமா. சோவால் அவர் இப்போ ஓடுறது ராமா. அவர் இப்ப என்ன கருதுறது, சாட்சியாக மகாவிஷ்ணுவே ராமனை போட்டு இருக்கான். எனவே ராமனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாம பார்த்தோம்னா அவன் தன்னை வெளிப்படுத்திக்கல, பரமாத்மாவா வெளிப்படுத்திக்கல. நீங்க வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். கம்பன் ராமன் என் கடவுள் என்று வைத்து பாடினான். கம்பனுடைய ஒவ்வொரு பாசுரங்களையும் நாம் ராமனாக ஒரு கடவுளாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் வால்மீகி ஆஸ் பர் தி இன்டென்ஷன் ஆஃப் ராமா, ராமன் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னு கேட்டா, ராமன் தன்னை ஆத்மானம் மானுஷம் பண்ணியது மனிதரான ஒரு பாவனையில் தான் ராமபிரான் தன்னை ஆசைப்பட்டான். அதை கடைசி வரை வால்மீகி மெயின்டைன் பண்ணி காமிக்கிறது. அதை கடைசி வரை வால்மீகி நமக்கு மெயின்டைன் பண்ணி காமிக்கிறது. அப்படியே ஏற்பட்டதான ராமபிரான் ஒரு பிள்ளையாக வந்து பிறந்தான். ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கு என்ன சுவாமி வித்தியாசம்னார், 4 தவம் செய்து ஒரு பிள்ளையை பெற்றார்கள். இது கிருஷ்ணாவதாரம். ஒருவன் தவம் செய்து 4 பிள்ளையை பெற்றான். இது ராமாவதாரம். தசரன் ஒருத்தன் தபசுக்கு 4 பிள்ளைகளாக பிறந்திருக்க பெருமான். அடுத்தது பிள்ளையானான், அடுத்தது கணவனானான், அதுக்கு முன்னாடி சகோதரனானான். ராமன் சகோதரன், ராமன் கணவன், ராமன் நண்பன், ராமன் எதிரி, விரோதி கூட ராமனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணான். ராவணன் முதலாளர்கள் ராமனை கொண்டாடினான். ஒரு எனிமி அப்படின்னு கேட்டா நமக்கு ஈக்குவல் ரேங்கிங்ல இருக்கிறவர்கிட்ட தான் எனிமிட்டி இருக்கணும், இல்லைன்னா அது பிரயோஜனம். விவாகம் விவாதம், விவாகம்னா கல்யாணம், விவாதம் அப்படின்னா டிபேட். இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் ரேங்க்ல இருக்கக்கூடியவாக நம்ம வச்சுக்கணுமே தவிர்த்து நமக்கு சமம் இல்லாதவாகிட்ட நம்ம வச்சுக்கூடாது. அதனால ராமன் ஒரு சகோதரனாகவும் இருந்திருக்கான், தோழனாகவும் இருந்திருக்கான், ஒரு விரோதியாகவும் இருந்திருக்கான், தெய்வமா அவனை நினைச்சவாளுங்க அவன் தெய்வமாகவும் காட்சி கொடுத்திருக்கான். இப்படி பலதரப்பட்ட ஆங்கிள் ராமபிரானுடைய வடிவடை, ராமபிரானுடைய குணங்களை, ராமபிரானுடைய பண்புகளை, ராமபிரானுடைய பெருமைகளை வால்மீகி மகரிஷி வரைந்து வைத்தார். ஒரு மிகச்சிறந்த சித்திரமாக ராமாயணம் என்னும் மகா நதிகள், மகா சமுத்திரம்.
எல்லா குணங்களும் சென்று சங்கமிக்கக்கூடியதான ஒரு மகாத்மனம் பெரிய சமுத்திரம் இது. பகவானுடைய திருவடியிலிருந்து உண்டான கங்கையானது பெரிய சமுத்திரத்தில் சென்று சேர்வதை போல ராமபிரானுடைய சமஸ்த குணங்களாகிய நதிகள் சென்று சங்கமிக்கக்கூடிய மிகப்பெரிய காவியங்கள் சொன்னா ராமாயணம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஆட்டிடியூட்ஸ் காமிக்கணும். அது ஒரு பெரிய டேலண்ட். எல்லாரும் அது வந்துடும். எல்லாரும் அப்படி ஒரு டேலண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்ட பெருமாள் ஒவ்வொரு விதமான ஆட்டிடியூட் காமிச்சான். அதை கம்பன் பேசி விபீஷணனை பார்த்த உடனே விபீஷணன் கிட்ட அழைச்சிருந்து, வா, நீ மட்டும்தான் வந்தியா, ராவணன் வரலையா, பின்னாடி ஒழிஞ்சிருக்காங்க. சில பேருக்கு ஒரு வெக்கம் இருக்கும். ஐயோ நம்ம இவ்வளவு பண்ணினோமே, இப்ப டக்குனு அவர் முன்னாடி வந்தா சட்டுன்னு ஒரு வாரம் சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஷைனஸ் இருக்கும். என்ன இருந்தா ராவணன் பெரிய வீர சுவாமி, வெள்ளருக்கும் சடையானின் வெற்பெடுத்த திருமேனி என்று பரமசிவன் வசிக்கக்கூடிய கைலாய மலையை அசைத்த திணிந்தோடு வலிமை பெற்றவன் ராவணேஸ்வரன். அவனுக்கெல்லாம் சரியான ஒரு மரியாதை கொடுக்கணும். ராவணன் இறந்த பிறகு அந்த ராவணனுக்கு ஈமக்கிரியைகள் நடக்கணும். ராவண செறிமுடி நடக்கணும்னு ராவணனுக்கு என்ன மாதிரி உண்டோ 21 பீரங்கி கொண்டு உடங்க சிப்பாய்கள் வந்து துப்பாக்கியை தலைகளை பிடிச்சி அதை நிதானமா அவனை எடுத்துட்டு போய் அந்த மலர்வளையங்கள் வைத்து எப்படியெல்லாம் பணம் அப்படி பண்ண மாட்டேன்ட்டான் விபீஷன். பாப்பி இவன் பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சான், ரொம்ப தப்புலாம் பண்ணிருக்கான், நான் பண்ண மாட்டேன்னு, நான் சொல்றேன் பண்ணிடாம முடியாதுன்னா ஒரே வார்த்தை கேட்ட ராமன், நீ பண்றியா, நான் பண்ணான். அவன் வீரன், அவன்கிட்ட 1000 தோஷங்கள் இருக்கலாம். வீரனை எப்படி நாம வழி அனுப்பணுமோ அப்படித்தான் வழி அனுப்பணும். இது தப்பு விபீஷணான்னு சொன்னான். அப்பேற்பட்ட வீரன் ராமேஸ்வரன். அவன் ராமனை கொண்டாடினான். நான் சண்டை போடுறேன்னா இவர்கிட்டதான் சண்டை போடணும், நான் தோற்றால் இவர் கையில தான் தோற்று போனோம். இவ்வளவு பெருமை பெற்றவனா இருக்கான் ராமபிரான். ராமபிரானுடைய முயற்சி. அப்ப அவன் வருவானா, கிட்ட வந்து நிற்பானா, வரமாட்டான். 2வது நிற்பா கூட யாருக்கும் நான் காவலங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ராமேஸ்வரன். அப்பேற்பட்டவன் எப்படி வருவான்? விபீஷணனை பார்த்து, நீ தான் வந்தியா, ராவணன் வரலையா, ஒருவேளை ஒன்ன போயிட்டு நீ முன்னாடி போ. ராவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாரு, ராவன் என்ன நினைக்கிறான் பாரு, என்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரானா இருக்கா இல்லையா பார்ப்போம். இல்லைன்னா என்பதாக நினைச்சுன்னு ஒண்ணு அனுப்பிச்சிருக்கான், இல்ல இங்க பின்னாடி அப்படின்னு எட்டி பார்த்தான். இல்லப்பா வரல, ஐ மிஸ் யூ, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ராவணன், ரொம்ப மிஸ் பண்றேன். யார் சொல்லுவான்? ராமன் சொன்னான், நான் ராவணனை மிஸ் பண்றேன் அப்படின்னா. எப்படி குகனுடன் பின்பு குன்று சோழ்வான் மகனுடன் அல்வரானோ என் வந்தாக நமது காதலையா நின்னுடல் எழுவரானோ புகழரும் கானம் தந்து புகழ்வரா ஒரு டாக்டிஸ். இதை கம்பன் ரொம்ப அழகா காண்பித்தார். குகனுடன் 4 பேர் சக்கரவர்த்தி திருமகனுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் 4 பேர். அந்த 4 பேர் கடந்திருக்கான். அவன் 4 பேரும் சேர்ந்து குகனோடு சேர்ந்தா 5 பேர் ஆயிடுது. குகனுடன் 5 பேர் ஆயிடுது. இதுல பாருங்க, இந்த கோஷ்டில சேராதவன் யாரும் சேர்த்துக்க மாட்டா. ராமனோட யாரும் சேர்க்க மாட்டா. காரணம் என்ன? காட்டுல தெரியக்கூடியவன் வனையச்சரந்து பேரவனுக்கு. வனையச்சரன் தான் அர்த்தம் வேறுதல் தொழிலில் ஈடுபட்டிருப்பவன், கொடுஞ்செயல் புரிபவன். காட்டுல இருக்கிறத மிருகங்கள்லாம் பச்சை மாமிசத்தை சாப்பிடணும். அதை கூட வேக வச்சு சாப்பிடறதுன்றதான பண்பாடு கூட கிடையாது. அப்படியே கங்கையில படகு ஓடிட்டு இருப்பான். பசிச்சதுன்னா சக்கரை கறி விட்டு போதாதான் ஒரு மீன் கிடைக்கும், அதை எடுத்து பச்சையா அந்த மீனை சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கிறவன் கிட்ட ஒருத்தன் வந்து நின்று நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? தோழன்னு சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? அப்ப 5வது யாரு வந்து சேர்ந்தா? காட்டில் திரியக்கூடிய ஒரு வேணும்.
பின்பு கொன்று சோழ்வான் மகனுடன் அறுவதானோ. ஓரளவுக்கு குஹனை கூட ஒத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம்னா அவன் பண்பாட்டின் வழி நடப்பதற்கு வழி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இது கலைக்கு கலை தாவர குரங்கு எப்படி இருக்கும்? அந்த குரங்கோட சேர்ந்தான். சீதைக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னது, சுக்ரீவனும் ராமனும் ஒன்னா சேர்ந்துட்டானா? குரங்கு மனுஷனை எப்படியா சேர்ந்தானா? ரொம்ப சீதைக்கு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா அவளுக்கு ஒரு டவுட், என்ன ஏற்கனவே அது ஒரு குரங்கு, என்னது அவள் வீட்டுக்காரரை பத்தி அவளோட ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கவும் இல்லையும். அவன் வீட்டுக்காரரை பத்தி ஒரு அபிப்பிராயத்தில் இருப்பாங்க. ஏற்கனவே அது ஒரு குரங்கு, இப்ப குரங்கோட வேலை சேர்ந்துட்டா அப்படின்னா அவளுக்கு அதை யோசிப்பாங்க. அந்த மாதிரி என்ன ஆச்சரியம், பெருமாள் ராமனும் சுக்ரீவனும் சேர்ந்துட்டான். எப்படிதான் சேர்ந்தாங்க? நாம எப்படி இப்படி சேர்ந்திருக்கோம்? ராம சுக்ரீவனோட ஐக்கியம் தேவி ஏவம் சமஜாகத சொன்னாங்க. ராவனுக்கும் சுக்ரீவனுக்கும் நடுவில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. இப்போ நாம ரெண்டு பேரும் அம்மா உங்ககிட்ட வந்து பெருமானுடைய மோதிரத்தை கொடுத்து ராமனுடைய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, இந்த மாதிரி தான் ராவனும் சுக்ரீவனும் ஒன்று சேர்ந்தார்கள். அப்பாடா, நான் ஒருவேளை இவன் குரங்கா மாறிட்டாலும் நினைச்சிட்டு ஏதோ சொல்லுவேன் தவிர்த்து ஒரிஜினலா எதிர்பார்க்கல. அதனால இவன் ஒருவேளை குரங்கா மாறிட்டானோ அப்படின்னு நினைச்சேன் நான் வந்து சீதா ரவி சொல்றேன்.